கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட பிரத்யட்சமாக இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை அறுவடை செய்கிறவங்க அவங்க அறுவடையின் நாட்களில் அவர்களுக்கு மிகுதியான தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்தா அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கிலும் அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கிற சந்தோஷம் அது மிக பெரியது அப்படிங்கிறத அதை உணர்ந்தவராய் இந்த வார்த்தையில அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஒருவேளை அறுவடை செய்யறவங்களுக்கு அந்த அறுவடையை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதை காட்டிலும் மேலான ஒரு சந்தோஷம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த பிரசன்னத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு கூட அந்த பிரசன்ஸ்லேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு விரும்புகிறத நம்ம சில வார்த்தைகள் மூலம் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 16:11 சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆம், இந்த வார்த்தையும் மறுபடியும் சொல்லுகிற காரியம் அதுதான். அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய சமூகத்துல அங்கே பரிபூரண ஆனந்தம். இந்த உலகத்துல சந்தோஷத்தை தேடி மனிதன் எதெல்லாமோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை சில விதமான அடிக்ஷன்ஸ்க்கு கூட இந்த சந்தோஷம், அந்த அடிக்ஷன்ஸ் டெம்பரரியா கொடுக்கறதுனால அவங்க அடிக்ட் ஆகி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிற வார்த்தை, இங்க தாவீது அதை உணர்ந்து எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ்ல ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இருக்கிறத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுனால தான் இந்த வார்த்தையை அவரால் எழுத முடியுது. இன்றைக்கு நம்மையும் கூட தேவன் அப்படிப்பட்ட அவருடைய பிரசன்ஸ்குள்ள இன்டிமேட் அவரை பற்றி அறிகிற அறிவின் மூலம் நம்ம அவருடைய பிரசன்ஸ்குள்ள நம்ம உள்ள போய் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் மறுபடியுமாய் விரும்புகிறதை நம்ம இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவருடைய வலது பாரிசத்துல, இன்றைக்கு அவருடைய வலது பாரிசத்துல தான் நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அவருடைய வலது பாரிசத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்ம இன்றைக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்ஸ்ல ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம சந்தோஷமாய் வாழ முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா சங்கீதம் 21:6 கூட, அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அப்போ இந்த வார்த்தை மறுபடியும் உணர்த்துகிற ஒரு காரியம், அவருடைய சமூகத்துல தான் உண்மையான மகிழ்ச்சியே இருக்குது இந்த உலகத்துல. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேப்பனிங்ஸ், பட் ஜாய் எங்கிருந்து வருதுன்னா அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த ஹாப்பினஸ் ஒரு டெம்பரரியா தான் இருக்கும். சூழ்நிலைகள் நன்றாய் இருக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கும், சூழ்நிலைகள் மாறும்போது அந்த சந்தோஷம் நம்மை விட்டு போயிடும். ஆனா இங்கே அவருக்குள்ள, அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த ஜாய் ஒருத்தரும் ஒரு நாளும் அதை எடுக்க முடியாது. மேலும் சங்கீதம் 97:5 நம்ம பார்க்கிறோம், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள இருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம என்ஜாய் பண்ணி அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத அறிந்த அந்த பிரசன்ஸ்குள்ள நம்ம வரும்போது நமக்கு எதிராக இருக்கிற எந்த பர்வதமா இருக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அது இன்றைக்கு நிச்சயமாய் அது மெழுகு போல உருகி போகும். இதைத்தான் ஆங்கிலத்துல ஒரு வெர்ஷன்ல, the mountains melted like wax at the presence of the Lord, at the presence of the Lord of the whole earth அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு அப்படி நம்ம எல்லாரும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது அங்க என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் அப்போஸ்தலர் 2:46-47 ஆதி அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்ததை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நம் தகப்பன் விரும்புகிறதை நம்ம அறியலாம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:46-47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே
அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சந்தோஷம், இந்த மக்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், இது பெருகும்போது மக்கள் அங்க திரளாய் ரட்சிக்கப்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம எத்தனையோ விதத்துல துக்கத்திலையும் மற்ற மனிதர்களைப் போல புலம்பிக் கொண்டும் விசுவாசத்துல குறைவுபட்டும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு அவருடைய பிரசனத்துல நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம பிரச்சனைகளும் உருகும். நம்மை பார்த்து அநேக ஜனங்களும் தேவன் அண்டைக்கு வருவார்கள் என்பதை இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளலாம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் இந்த நாளில எங்கள் இருதயத்துல நீர் அதிக சந்தோஷத்தை நீர் தந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதை போல ஆண்டவரே, இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்க பிரசன்ஸ்ல இருக்கிற அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண களி கூற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீ சந்தோஷத்தின் ஆவியானவர். உம்முடைய கனிகள்ல அது மிகுந்த ஆண்டவரே, மிகவும் அப்பா ஒரு நேர்த்தியான கனி, அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று அந்த சந்தோஷத்துல நிரம்பி இருந்து அப்பா எல்லா பிரச்சனைகளும் அது மெழுகு போல உருகி போகிறதை அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதை ருசி பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.